ஃபேனு எதுவுமே கிடையாது. ஒட்டுக்கா ஒரு 15,000 பேர் 10,000 பேர் கூடுற இடத்துல உங்களுக்கு தெரியுமில்ல எவ்வளோ வெக்கம் இருக்குன்னு. மக்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு கொந்தளிச்சு அங்கே சர்வ் பண்ணுறவங்ககிட்ட சண்டை கட்டி கண்ட்ரோல் பண்ணுறக்கே யாருமே இல்லை. 1,00,000 பேர்த்துக்கெல்லாம் சர்வசாதாரணமாக பண்ணி எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஆட்கள். சாப்பிட்றவன் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட பூரா தரையில் உட்காந்து சாப்பிட்டாங்க அத்தனை பேர். அங்கே உள்ள சிசிடிவி வச்சிருக்கிறாங்க ஃபுட் கோர்ட்டில். இவங்க 6 to 8 வீடியோவை இவங்க பிரமாதமாக நடந்தது நீங்களே பார்த்துக்கன்னு ரிலீஸ் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு தண்ணியே இல்லைங்க, குடிக்க தண்ணியே இல்லைங்களா? என்ட்ராகிற இடத்துல வாட்டர் பாட்டில் விற்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் நான் அந்த லைனில் நின்று எனக்கு அந்த வெக்கையில் நெருக்கத்தில் இப்படி போய் திங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். நான் 800 ரூபாயை கொடுத்துட்டு போய் அந்த 400 டிஷ்ஷை நான் கண்ணிலேயே பார்க்க முடியலங்கிற வருத்தம் அத்தனை பேருக்குமே இருந்ததுங்க. அது எவ்வளோ ரொம்ப தவறான ஒரு செய்தி. ஒரு அன்னதானத்துக்கு கூட இவ்வளோ அடிதடி வராது. ஏன்னா காசு கொடுத்து வந்தவங்களுக்கு ஒரு அங்கலாப்பு இருக்கும் இல்லைங்களா? மக்களாகி நம்மளோட காசும் வீணடிக்கப்பட்டிருக்கு, உணவும் வீணடிக்கப்பட்டிருக்கு. இத்தனை மக்களும் கோபத்தில் இருக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூருக்குன்னு ஒரு கெட்ட பேர் ஆகி போச்சுங்க. நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது நம்ம பழனி சேனல் கார்த்திக் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கோவை மாநகர்ல கடந்த 2 தினங்களாக கொங்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தது. அதற்கு நீங்களும் பங்கேற்றிருந்தீங்க. மக்கள் சைட்லேருந்து ஏகப்பட்ட குறைகளை தெரிவிச்சிருந்தாங்க. நீங்களும் பதிவு போட்டிருந்தீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது வெற்றிகரமாக செயல்பட்டு முடிஞ்சது அப்படின்றமான செய்திகளும் வருது. இப்போ நிகழ்ச்சியை நீங்கள் நேரடியாக போய் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. அங்கே என்ன நடந்தது? இந்த கொங்கு ஃபுட் ஃபெஸ்டிவலில் என்ன நடந்தது? மெயினாக நம்ம பணம் கட்டி போனது அப்படிங்கிறதே சாப்பிட்றதுக்கு தான். எல்லாருமே இவங்க ப்ரொமோஷனு அது இது எல்லாமே இந்த சாப்பிட்ற ஐட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போகும்போதே கும்பலாக கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போவே கொஞ்சம் சலசலப்பு வந்துருச்சு. காசை கொடுத்து எதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக மக்களை உள்ளே விட்டோன்னையும் எங்கே ஆரம்பித்து எப்படி போகிறது, இல்லை எந்த இடத்துல நின்று ப்ராப்பராக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் கும்பலாக ஒரு இடத்துல போய் எல்லாம் தேங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமாக ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளே குமிஞ்சோடனே அந்த சர்வ் பண்ணுறவங்களும் திணறி போயிட்டாங்க. அங்கே க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. டிசிப்ளினாக இருந்து நம்ம போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அங்கே கிடையாது. என்ன காரணம்னா நம்ம இவ்வளோ பே பண்ணி வந்திருக்கோம், நமக்கு ஒன்று கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற அங்கலாப்பில் எல்லாருமே போகிறது. நமக்குமே அந்த ஒரு பதட்டம் இருந்தது. ஐயோ இவ்வளோ கூட்டத்தில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு. ஸோ அந்த ஒரு பதட்டம் வந்துருச்சு. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா லைனில் நின்னால் 1 மணி நேரத்துக்கு பக்கம் நின்னாலும் லைன் நகர மாட்டேங்குது. அங்கே குறுக்க உள்ளே வர்றாங்க. அங்கே ப்ராப்பராக யாரும் அந்த க்யூவை அரேஞ்ச் பண்ணாமல் விட்டாங்க. இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்தனால க்யூவில் குழந்தை குட்டி நின்னவங்க எல்லாருமே சிரமம். நம்ம போட்டிருந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே குழந்தைய வச்சுருக்கவங்க, வயசானவங்க, இங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்புறம் உள்ள ஒரு ஃபேனு எதுவுமே கிடையாது. ஒட்டுக்கா ஒரு 15,000 பேர் 10,000 பேர் கூடுற இடத்துல உங்களுக்கு தெரியுமில்ல எவ்வளோ வெக்கம் இருக்குன்னு. அவ்வளோ வெக்கைங்க. அந்த வேர்வைக்குள்ளே எல்லாம் நின்று பார்த்தா எனக்கே படபடன்னு வந்துருச்சு. நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ போகிறோம், ஃபெஸ்டிவல் போகிறோம், நிறைய பண்ணுற ஆளுக்கே முடியலன்னா மாசமாக இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஆஸ்துமா பேஷண்ட்டு, குழந்தைங்க, இவங்கெல்லாம் எப்படி அந்த க்ரௌடுக்குள்ளே அதை அவங்க சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியாது. நிறைய பேர் அந்த இடத்துலேயே கொஞ்சம் அப்படியே பின்வாங்கி நின்றுட்டாங்க கூட்டம் குறையிட்டுன்னு. என்னாச்சு, இவங்க 6 மணிக்கு அந்த ஃபுட் கோர்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டாலும் அந்த 7 மணி ஆகி அந்த க்ரௌடு கண்ட்ரோலே ஆகலை. ஏன்னா இவங்க அந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே விட்டுட்டாங்க. ஓப்பன் பண்ணால் போய் யாருக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு விட்ட மாதிரி விட்டதில் என்ன ஆயிடுச்சு, அவன் திறமை இருக்கிறவன் போய் சாப்பிட்டுக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கமும் கூட்டம் பார்த்தீங்கன்னா அலமோதுது. இப்படி 10 பேர் போகிறாங்க, இப்படி 10 பேர் ஓடுறாங்க. தட்டு திடீர்னு தீர்ந்து போச்சுங்க. அந்த இடத்துல அப்படியே தள்ளு முள்ளாகி தட்டு 500 தட்டு கொண்டு வர்ற வழியிலேயே தீர்ந்து போச்சு. டிஷ் எல்லாம் ஒவ்வொன்றா போடுற இடத்துல தீர ஆரம்பித்தோன்னையும் ரீஃபில் பண்ணுறாங்க. ரீஃபில் பண்ணுறக்குள்ள நம்ம க்யூவில் கிராஸ் ஆகி போயிடுவோம். இப்போ மறுபடியும் அது ரீஃபில் ஆகி வரும்போது நம்ம இன்னொரு தடவை நின்று சுற்றி அதை வாங்க முடியுமா? க்யூவெல்லாம் தேங்க ஆரம்பித்து க்யூவில் நிற்கிறவங்கெல்லாம் வெறுத்து போய் கும்பலாக போய் குறுக்கு பூந்து முன்னாடி போய் வாங்குறோன்னு சொல்லி அங்கே கொஞ்சம் சலசலப்பு தள்ளு முள்ளெல்லாம் ஏற்பட்டு இப்படியே தான் போச்சுங்க 8 மணி வரைக்கும். 400 டிஷ்ஷு 450 டிஷ்ஷு சொன்னாங்க. ஆனால் அங்கே ப்ராப்பராக நான் சாப்பிட்டது அப்படின்னா ஒரு 40-50 டிஷ் இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்லேயோ குவாலிட்டிலேயோ எந்த குறையுமே இல்லை. பிரமாதமான டேஸ்ட்டுங்க. இது வரைக்கும் நீங்கள் எந்த கல்யாணத்துலேயோ விசேஷத்துலேயோ ஹோட்டல்லையோ கூட
அவ்வளோ டேஸ்ட்டில் சாப்பிடுவோம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது, நம்ம ரிப்பீட்டடாக வாங்கிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வாங்குறதுக்கே நம்மளால் அங்கே முடியலைங்கும்போது நீங்கள் ரிப்பீட்டாக எப்படி போய் வாங்க முடியும்? இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இத்தனை புக்கிங் ஆயிருக்குங்கிறது அவங்களுக்கு புக் மை ஷோலேயே தெரியும். இவங்க அதுக்கு தான் சமைச்சிருக்கிறாங்க. அப்போ அத்தனை பேரை ப்ராப்பராக க்யூவாக கூட்டிகிட்டு போய் ஒவ்வொருத்தரும் நம்ம இப்போ போகிறோம், ஒரு ஃபுட்டை வாங்கி நான் நின்று ருசித்து அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணுமில்ல. எங்கே தள்ளி விட்டுருவாங்களோ, எங்கே தீந்து போயிருமோ, கூட்டத்தில் கிடைக்காதோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இப்படி ஒரு பதட்டத்தில் இருந்தோம்னா நம்ம எப்படிங்க அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ண முடியும்? அதுதான் பெரிய பிரச்சனையாகி போச்சு. 10,000 ஜனத்துக்கு கொடுக்கறதுக்கு உணவு இருக்குது, ஆனால் அந்த உணவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வசதியை இவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதில் வந்து மக்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு கொந்தளிச்சு அங்கே சர்வ் பண்ணுறவங்ககிட்ட சண்டை கட்டி அதை வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணுறக்கே யாருமே இல்லை. இடையில கூட அந்த வீடியோல ஒருத்தவங்க கிட்டத்தட்ட 38,000 கோடி வந்து ஸ்கேம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து செய்திகள்லாம் சொன்னாங்க. சாட்சி வேண்டாங்களா? 38,000 கோடி அதெல்லாம் இல்லைங்க சார், அவ்வளோலாம் இல்லைங்க. அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க ஒரு நாளைக்கு 25,000 பெர்சனை வந்து பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 15,000 பெர் டே, அதுக்கப்புறம் புக்கிங் நிறைய வரும்போது சரி 25,000 வரைக்கும் போகலாங்கிற பிளானுக்கு வந்த மாதிரி இருந்தது. நானும் சில ரீல்ஸில் பார்க்கும்போது அவங்க 25,000 போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ப்ரொமோஷனில் பண்ண சேனல்கள்லேயே வந்து அந்த 25,000ங்கிற நம்பர் இருந்தது, அதனால் சொல்கிறேன். ஸோ மேபி 25,000 வச்சுக்கிட்டா 2 நாளைக்கு 50,000 வைங்களேன். இந்த அசோசியேஷனில் இருக்கிற இந்த கேட்ரஸ் இவங்க அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்க அத்தனை கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்களுமே பெரிய பிக் ஷாட்ஸு, பெரிய விசேஷம் பண்ணுறவங்க. 1,00,000 பேத்துக்கெல்லாம் சர்வசாதாரணமாக பண்ணி எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஆட்கள். இவங்க எப்படி இப்படி ஒரு சின்ன, இது வந்து நமக்கு பெருசாக இருக்கலாம், ஆனால் அவ்வளோ பெரிய ஆட்களுக்கு இது சின்ன க்ரௌடு தானே. அத்தனை கேட்ரிங் சர்வீஸும் சேர்ந்து பண்ணும்போது இது சின்னது தானே அவங்களுக்கு. எப்படி இதை இவங்க கால்குலேட் பண்ணாமல் விட்டாங்க? இதை எப்படி மிஸ் பண்ணாங்க? இதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, 800 ரூபாயை கொடுத்துட்டு போய் அந்த 400 டிஷ்ஷை நான் கண்ணிலேயே பார்க்க முடியலங்கிற வருத்தம் அத்தனை பேருக்குமே இருந்ததுங்க. அது எவ்வளோ ரொம்ப தவறான ஒரு செய்தி. இதில் வந்து என்னென்னா, சில பேர் நிறைய பேர் போட்ட வீடியோலே கமெண்ட் என்னென்னா, உங்களுக்கு லைனில் நிற்க தெரியல, நீங்கள் டிசிப்ளினாக இல்லை அப்படின்னா, ஏங்க காசு வாங்கின முதல்ல எதுக்குங்க லைனில் போய் நிற்கணும்? அவங்கள கௌரவமாக நீங்கள் கூப்பிட்டு டேபிள் உட்கார வச்சு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து அதோட ஃபீட்பேக் எல்லாமே கேட்கணும் இல்லையா? விருந்தோம்பல்ங்கிறது தான் நம்ம வந்து கல்யாண விருந்துலேயே முக்கியம். கொங்கு ஃபுட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரிங் தான், அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு. நீங்கள் அந்த வீடியோவில் நம்ம போட்டோவில் பார்த்தீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததா? சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப அமோகமாக இருந்துச்சு, எந்த இதுவும் இல்லை, ரொம்ப அதாவது ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்கப்பா அப்படின்றதுக்காக மக்கள் தன் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க இவங்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சிரமம் ஆயிருச்சு, சரி ஓகேன்னு விட்டுறலாம். ஆனா திருப்பி வந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது இன்னும் டென்ஷன் ஆவாங்க. ஆஹா அமோகமா இருந்துச்சு அப்படி. ஆமா சார், அது எவ்வளோ அமோகமா இருந்ததுங்கிறத நம்ம வாயில சொன்னா கூட பொய்ன்னு சொல்லலாம் இல்லையா? மட்டும் இல்லைங்க, எத்தனையோ யூடியூபர்ஸ், எத்தனையோ பொதுமக்கள் கூட அந்த வீடியோவெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஷேர் பண்ண வீடியோ தான் இன்னைக்கு நியூஸில் வந்திருக்குதுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் அட்ரஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேங்க. என்னென்னா, கேட்டரர்ஸ் அசோசியேஷனில் இந்த திருவிழா பண்ணுறாங்க, இத்தனை ஆயிரம் ஜனத்துக்கு வந்து காசு வாங்கிட்டு இந்த திருவிழாவை நடத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன அந்த 35,000 கோடியில் இல்லைங்க, ஒரு ஆளுக்கு 800 ரூபா கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 10,000 பேத்துக்கு ஒரு 80 லட்சம் ரூபா வருதுங்களா? ஒரு 50,000 பேத்துக்கு போட்டால் ஒரு 4 கோடி 5 கோடி வருங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே வராது. அப்படியே போனாலும் ஒரு 10 கோடி தான் வரும். ஆனால் இவங்க இந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணாலே இதை மக்கள்கிட்ட காசு வாங்காமல் ஃப்ரீயாகவே பண்ணிடலாம். எல்லாருமே பிக் ஷாட்ஸ் தான். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவங்க கிட்ட காசை வாங்கி ஏமாத்தணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. எல்லாருமே பெருங்கோடீஸ்வரர்கள் தான். ஸோ இந்த காசை வாங்கி 800 ரூபாய் வாங்கி இவங்களை ஏமாத்தணுங்கிறது அவங்க எண்ணமும் நல்ல எண்ணம் தான். என்னன்னா, இவ்வளோ கம்மியான காசுல இத்தனை ஐட்டத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நம்மளும் எங்கேயுமே நீங்க தமிழ்நாட்டில் போய் பாருங்க, 800 ரூபாய்க்கு இத்தனை ஐட்டம் எல்லாம் எங்கேயும் கிடைக்காது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை இவங்க ஹைப் பண்ணி விட்டாங்க. நீங்க 800 ரூபா கொடுத்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளவு ஃபுட்டையும் ஒரே இடத்துல சாப்பிடலான்னு அவங்க கொடுத்த ப்ரொமோஷனில் இருந்த மாதிரி இங்கே இருந்திருந்தது. ஆசையை தூண்டி விட்டாங்க. அப்போ அந்த ப்ரொமோஷனில் காட்டின மாதிரி நிறுத்தி நிதானமாக ஒரு ஐட்டமும் ஒவ்வொருத்தரையும் சாப்பிட வச்சுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இது மொத்தமாக உள்ளே விட்டு பெரிய ஒரு அன்னதானத்துக்கு கூட இவ்வளோ அடிதடி வராது. ஏன்னா காசு கொடுத்து வந்தவங்களுக்கு ஒரு அங்கலாப்பு இருக்கும் இல்லைங்களா? எல்லாருக்கும் அவங்க சமைச்சும் வச்சுருந்துருக்குறாங்க. மேனேஜ் பண்ணாமல் விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய சொதப்பல். இப்போ வந்திருந்த அந்த 20,000 15,000 25,000 எல்லா ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்கிறாங்க. எத்தனையோ 1000 இருக்கட்டுங்க,
அதில் எத்தனை சனம் வந்து வெறும் தோசையும் சப்பாத்தி என்னென்னமோ இருந்ததுங்க அங்கே. அதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல. அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபெல்லாம் அந்த ஒரு தட்டு வாங்குற இடத்துல தள்ளு முள்ள பார்த்து பயந்து போய், இல்லைங்க நம்ம கிளம்பிடலாம், ஏதாவது மேலே கீழே விழுந்துட்டா தள்ளி விட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டாங்க. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில நம்மளால் எப்படி வந்து சிரித்து பேசி ஒரு என்ஜாய் பண்ணி ரசித்து ருசித்து எப்படி நம்ம அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ண முடியுங்க? இப்போ இதே வீடியோவை சூப்பராக இருந்தது பிரமாதமாக இருந்ததுன்னு காட்டுறதுனால காட்டலாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்ததுங்கிறது மக்கள் நேர்லேயே பார்த்துட்டாங்க. எத்தனையோ பேர், நான் மட்டும் போடலைங்க, பல நூறு பேர் இந்த வீடியோ போட்டிருக்காங்க, கருத்து சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உண்மைங்கிறது மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து நல்லாவே தெரியுங்க. யார் என்னதான் சொன்னாலும் உண்மையை மறைக்க முடியாது. நடந்தது என்னங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுங்க. வந்தவங்க எல்லாருமே அந்த 400 வகையான டிஷ் எல்லாம் சாப்பிட முடியல அப்படின்னா அப்ப அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது இல்ல சார்? அதெல்லாம் வேஸ்ட்டு தாங்க சார். இவ்வளவு உணவு வீணடிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், 20,000 பேருக்கு வந்து இவங்க சமைச்சு வச்சுருந்துருக்காங்க. உண்மை, அதில் வந்து தப்பு கிடையாது. பத்தாமல் போச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது. வாங்க முடியாமல் போச்சு, அவங்களால கொடுக்க முடியாமல் போச்சுங்கிறதா எங்கள் பிரச்சனை. அப்போது 25,000 பேருக்கு சமைச்சு வெறும் ஒரு 15,000 பேருக்கு தான் எல்லாமே கிடச்சுன்னா இப்போ 10,000 பேருக்கான உணவுங்கிறது வீணாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து காசு, மக்களாகிய நம்மளோட காசும் வீணடிக்கப்பட்டிருக்கு, உணவும் வீணடிக்கப்பட்டிருக்கு. இத்தனை மக்களும் கோபத்தில் இருக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூருக்குன்னு ஒரு கெட்ட பேர் ஆகி போச்சுங்க. இப்போ வெளியூர், நாங்களாம் பழனி, இப்போ இங்கிருந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக நான் போய் அங்கே சாப்பிட்டு வர்றேன். இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற விதத்துக்கு போகிறோன்னு வைங்களேன். நம்ம சாப்பிடாத ஃபுட்டு இல்லை, கூப்பிட்டு கொடுக்குறாங்க, போகிறோம், சாப்பிட்றோம், ரிவ்யூ பண்ணுறோம். ஆனால் இதை ஒரு நம்பி போகிறோம். நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் வெளியூர், ஈரோடு, கரூர், மெட்ராஸ் இருந்தெல்லாம் இதுக்காக வந்திருக்கிறாங்க சார். நான் கேட்டேன், அவங்க எல்லாரும் சொன்ன பேர் உண்மையிலேயே டிசப்பாயிண்ட்டுங்க. ஸோ நீங்கள் அதில் ஒரு வயசானவர் பேசுனது கூட பார்த்துருப்பீங்க. ஏமா 1 மணி நேரம் நிற்கிறேன், நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? அந்த அம்மா சொல்லுது, நான் குழந்தைய வச்சுருக்கிறேங்க. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு தரப்புக்கும் ஒரு நியாயம் இருக்குது. அங்கே அதை வந்து யாருமே இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களோட சிசிடிவியே உள்ளே இருக்குது சார், எடுத்து பார்க்க சொல்லுங்கள். ஒவ்வொரு சனமும் எப்படி ஏமாந்தாங்க, அவங்க அந்த எதிர்பார்த்து அந்த உணவை வந்து சாப்பிட முடியாமல் போச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் எடுத்து போட்டாலும் உண்மை என்னங்கிறது அவங்க ஃபுட்டேஜ்லேயே இருக்குமில்லங்க. அதை கூட ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். ஒரு 2 மணி நேரம் ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணாங்கன்னா மக்கள்லாம் பார்ப்பாங்க. உண்மையிலேயே அது நல்ல சந்தோஷமாக நடந்ததாங்கிறத இப்போ நான் சொல்கிறது மட்டும் செஞ்சாங்கன்னா எல்லாரும் பார்த்துக்கலாம். யார் வீடியோவும் வேண்டாம். அங்கே உள்ள சிசிடிவி வச்சுருக்குறாங்க ஃபுட் கோர்ட்டில். அங்கே 360 டிகிரியில் நான் பார்த்தேங்க, கேமரா மேலே இருந்தது. அப்போது இவங்க 6 to 8 வீடியோவை இவங்க பிரமாதமாக நடந்தது நீங்களே பார்த்துக்கன்னு ரிலீஸ் பண்ணிட்டுங்க. இப்போ 2 தினங்கள் நடந்தது, எவ்வளோ நேரம் நடந்ததுங்க? சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி அவங்க சொன்னாங்க சார். 4 hours அவங்க வந்து சொன்னாங்க. உள்ள என்ட்ரு ஆனதுலேருந்து அங்கே ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் எல்லாரும் போனது கச்சேரி பார்க்கறதுக்கு இல்லை இல்லையா? மெயினாக ப்ரொமோட் பண்ணதே அந்த ஃபுட்டை தானே. டக்குன்னு எல்லாரும் உள்ளே போனோன்னே நேராக ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போனோம். அங்கே ஒரு பெட்டி கடைன்னு ஒரு சின்ன ஸ்டால் இருந்துங்க. அந்த ஒரு பெட்டி கடையில் 300 பேர் நிற்கிறாங்க. ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கடை இருக்குது, அங்கே 150 பேர் நிற்கிறாங்க. ஒரு சின்ன பீடா கடை ஒன்று இருக்குது, அங்கே 300 பேர் நிற்கிறாங்க. ஒரு பட்டாணி சுண்டல் கடை ஒன்று ஒரு ஸ்டால் இருக்குது, அங்கே 500 பேர் நிற்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆள் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது என்னைக்கு போட்டு முடிக்கிறது? அப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒரு 500 பேர் 1000 பேர்னு கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கு. உள்ள கச்சேரி பண்ண இடத்துல சீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஃபுட் கோர்ட்டுக்குள்ள ஒரு 10 டேபிள் இருக்குங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. 25,000 பேருக்கு 10 டேபிள் பத்துமா? சாப்பிட்றவன் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட வேண்டாம், பூரா தரையில் உட்காந்து சாப்பிட்டாங்க அத்தனை பேர். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குடிக்கிற தண்ணிங்க. இவங்க இலவசமாக வாட்டர் வச்சிருக்கிறாங்க. எங்கே வச்சிருக்கிறாங்கன்னா, ஃபுட் கோர்ட்டுக்கு வெளியில் ஃப்ரீ வாட்டர். நீங்கள் ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே தண்ணியே இல்லைங்க, குடிக்க தண்ணி இல்லைங்களா? ஆமாம் சார், நான் வீடியோலேயே காட்டியிருக்கேன் சார், நீங்கள் பாருங்கள் சார். இது பெரிய தப்புங்க இது. அதே மாதிரி ஃபுட் கோர்ட்டுக்கு என்ட்ரு ஆகிற இடத்துல வாட்டர் பாட்டில் விற்கிறாங்க சார். ஒரு பாட்டில் 20 ரூபாய்ன்னு போட்டு விற்கிறான். நீ 800 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட் வாங்குறவன் என்னங்க ஒரு 10 ரூபா ஒரு 150 மில்லி பாட்டில் ஹோல்சேல் வாங்கினா 5 ரூபா வருங்க. அது கொடுக்க மாட்டேன் ஒரு ஆளுக்கு. 20 ரூபா பாட்டில் அந்த இடத்துல வாசலில் விற்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள தண்ணி இல்லைங்கிறத சொல்கிறீங்க. அப்போ வெளியில் ஃப்ரீ வாட்டர் வைக்கிறீங்க, உள்ளே ஃப்ரீ வாட்டர் வைக்கணுங்கிற ஒரு இது வேண்டாமா? நாலேஜ் வேண்டாமா? இத்தனை ஆயிரம் பேர், இத்தனை லட்சம் ஜனம் வருது அப்படின்னா இத்தனை ஆயிரம் டிக்கெட்டு, தண்ணி வசதி கூட உள்ள இல்லைங்க. ஆனால் விஐபி கவுண்டரில் உள்ளுக்குள்ள தண்ணி இருக்குங்க, ஃப்ரீ வாட்டர் இருக்கு. விஐபி கவுண்டர்னா அது எப்படி பிரிச்சிருக்காங்க? அது வந்து இப்போ இது வந்து ஒரு 4 கவுண்டர் மாதிரி தனித்தனியாக இருக்குங்க சார். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது விஐபி கவுண்டரு. அதுக்கு அடுத்து அது வந்து கிரீன் கலர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் வந்துருங்க. அந்த டேக் என்ன கலரோ அதுக்குள்ளே அந்த கோர்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் அந்த கலரில் இருக்க கவுண்டருக்குள்ளே தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீனு, எல்லோ இப்படி பிரிச்சிருக்காங்க. இப்போ இதில் வந்து
எல்லோவும் ஒயிட் மட்டும்தான் பொதுமக்களுக்கு, கிரீன் வந்து விஐபிக்கு, ஆரஞ்சு வந்து அந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ்க்கு. ஆனால் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த எல்லா கோர்ட்டு இந்த ஃபுட் கோர்ட்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது. இந்த 25,000 பொதுமக்கள் வர்ற அந்த 2 ஃபுட் கோர்ட்டு என்ன சைஸோ அதில் பாதி சைஸில் விஐபிக்கு இருக்குது, அசோசியேஷனுக்கு இருக்குது. அவங்க எத்தனாயிரம் பேருங்க வந்துட போகிறாங்க? அப்போ இதெல்லாம் கணக்கு போட்டாலே இவங்க கவுண்டர் பிரிச்சுருக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஷெட்யூலில் ஒரு 2000 பேர் அப்படிங்கிற மாதிரி இவங்க 5 ஷெட்யூலை விட்டுருந்தா இவங்களுக்கும் ரீஃபில் பண்ணுறதுக்கும் சர்வ் பண்ணுறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும். பொதுமக்களுக்கும் ஒன்றொன்றும் சாப்பிட்டு ஒரு 1000-2000 பேர்னா ஈஸியாக சாப்பிட்டு ருசி பார்த்துட்டு போயிடலாம். இப்போ மொத்தமாக உள்ளே வந்தனால இவங்க ரீஃபில் பண்ணுற டயத்தில் மறுபடியும் கும்பல் ஆகிடும். அப்போ இவங்க வந்து இந்த ப்ராப்பராக இவங்க டைம் ஷெட்யூல் பண்ணாமல் மொத்தமாக எல்லா கும்பலையும் க்ரௌடையும் கிரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்தது தான் மிகப்பெரிய பிரச்சனையாகி போச்சு. ஒட்டு மொத்தமாக இப்போ இந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா மக்களை வந்து சிரமத்துக்கு உள்ளாயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? ரொம்ப சிரமப்படும். நான் எக்ஸாம்பிள் என்னையெல்லாம் விட்டுருங்க, யூடியூபர் வச்சு விட்டுருங்க. ஒரு 800 ரூபா கொடுத்து போன ஒரு பொதுமக்களை நான் எவ்வளோ சிரமப்பட்டேங்கிறது வீடியோலேயே வேர்த்து விறுவிறுத்துருச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் நான் அந்த லைனில் நின்று எனக்கு அந்த வெக்கையில் நெருக்கத்தில் இப்படி போய் இதை திங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். நான் ஒரு 25 ஸ்வீட் இருந்ததுங்க. சரி இது கிடச்சது இதே சந்தோஷம் அப்படின்ட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம், கண்ணில் பார்த்தா கூட போதுங்கிற அளவுக்கெல்லாம் ஆகி அப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஃப்ரான்ஸ் இருந்தது. ஸோ போய் அந்த இறாலெல்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த வெஜ் ஐட்டங்களில் கூட்டம் கம்மியாக இருந்து நான்வெஜ் ஐட்டத்தில் ஃபுல் ட்ரெஸ்ஸு. அதனால் வெஜ் ஐட்டத்தில் போய் தோசையிலேயே என்னென்னமோ வெரைட்டிங்க, சட்னிலேயே 15 சட்னி, சாம்பாரில் 2 சாம்பார், இந்த தொட்டுக்கிறது ஊற்றிக்கிறது பிணையிற ஐட்டமே 200 ஐட்டம் இருக்கு. ஆனால் இத்தனை வாங்கி அந்த ரசுக்குள்ளே தள்ளிட்டு போகிறாங்க. இதை எப்படி நம்ம ருசிச்சு சாப்பிட்றது? இதுக்கான ஸ்பேஸ் வேணும் இல்லையா? இப்போ இதை வாங்கிட்டு போய் நான் நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ணுமில்ல. பயமாக இருக்குது, தட்டை தட்டி விட்டுருவானோ, கொதிக்கிற சாம்பாரை ஊற்றி விட்டுருவாங்களோ, குழந்தை குட்டி ஓடுது வருது. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ரஷ்ஷில் நின்று ஒரு மாதிரியாகி எனக்கே கொஞ்சம் படபடன்னு வந்துருச்சுங்க. போய் வெளியில் ஒரு இடத்துல போய் அந்த ஃபுட் கோர்ட்டுக்கிட்டே கீழேயே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இன்றைக்கி கௌரவமெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறது, கீழேயே சாப்பாடுங்கால் போட்டு உட்காந்து அப்புறம் பக்கத்தில் இந்த பார்பிக்யூ மாதிரி ஏதோ 4 போட்டாங்க, அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருந்தேங்க. ஒரு தோசையில் செட்டு தோசைங்களாம் ஒன்று கொடுத்தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. ஆனால் இதை நான் நினச்சி பார்க்கும்போது அது டேஸ்ட்டு தெரியுது. அங்கே என்னால் சத்தியமாக என்ஜாய் பண்ணவே முடியல. எப்படா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிட்டத்தட்ட 8 மணிக்கெல்லாம் நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேங்க. ப்ரோக்ராம் 9 வரைக்கும் 9:10 வரைக்கும் கூட நடந்திருக்கேன். ஆனால் இப்போ நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாமல் போச்சுங்களா? இப்போ நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது ஒரு புதுசாக இருக்கிற ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி இருந்தால் பரவாயில்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், லட்சம் பேருக்குலாம் சமைச்சு போட்டேன்ற வீடியோஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுங்களா? நான் போகும்போது அதை மட்டும் எனக்கு சொல்கிறக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அங்கே தான் நடக்கலை. நான் சொல்லுங்க நீங்க எதனாலும் சொல்லலாம். ஒரு 800 ரூபா கொடுக்குறோம், சரி நேராக போகிறோம், 450 டிஷ் எல்லாம் இருக்குங்கிறாங்க. நேராக போய் ஒவ்வொரு கவுண்டர்லேயே ஒன்று எடுத்து நம்ம ஆடியன்ஸ்க்கு இதை காமிச்சு இது வந்து இப்படி செஞ்சாங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு இதில் வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க, சாப்பிட்டு பாட்டு இது இவ்வளோ ருசியாக இருந்தது, இதை சமைச்சது யாருங்க, உங்கள் செஃப்பை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை கேட்டு ஸோ இப்படி ஒரு 400 ஐட்டத்தை நம்ம ஓட்டோம்னா எப்படி இருக்கும், பிரமாதமாக இருக்குமில்ல, எல்லோரும் ரசிப்பாங்க. சரி நம்ம கோயம்புத்தூரில் நம்மளுக்கு நடக்குது. நானும் கோயம்புத்தூர் பெல்ட்டில் வளர்ந்தால் தான், பொள்ளாச்சியில் தான் காலேஜ் படித்தேங்க, கோயம்புத்தூரில் தான் 4-5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதனால் எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச ஊர் தான், நம்ம ஊர் தான். ஸோ நம்ம ஊருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க, பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் காட்டினா அதில் அங்கே பார்த்தீங்கன்னா வெத்தலை தோசைன்னு ஒன்று இருந்ததுங்க. கடைசி வரைக்கும் அதை என்னால் வாங்கவே முடியல. கண்ணில் தான் இந்த லெட்டரில் தான் பார்த்தேன். என்னென்னா தூரத்தில் தெரியுது, அங்கே போக முடியல என்னால். இந்த மாதிரி நிறைய ஐட்டம், என்னமோ நல்லி குழம்பு, என்னென்னமோ குடல் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷுங்க. அதை வாங்க முடியாத அளவுக்கு ரஷ் உள்ளுக்குள்ளே. மட்டன் பிரியாணின்னு ஒன்று கொண்டாந்து வச்சாங்க. அதாவது வந்து இங்கேருந்து பார்க்குற கொண்டாந்து வைக்கிறத ஒரு 20 பேர் தள்ளி போகிறதுக்குள்ளே தீர்ந்து போகுதுங்க. ஏன்னா குறுக்க வந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் அங்கே நடந்த சூழல். ஆனால் நான் எதிர்பார்த்து போனேன், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக நின்று எல்லாம் ஜாலியாக பேசலாம். அங்கே சட்டையெல்லாம் நினைஞ்சு போச்சுங்க. இந்த மன்னன் படத்தில் ரஜினி டிக்கெட் வாங்கிட்டு வெளியே வருவார்ல, ஒரு கண்ணாடி ஓட்டையா, அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். இதில் எங்கே போய் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுங்க? பொதுவாக இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்துமே ஒரு தவறான முறையில் ஒரு கைட் பண்ணுவாங்க, கொண்டு போய் நம்மளை வந்து சிரமத்தில் ஆள்படுத்துவாங்கன்ற ஒரு பேச்சு நிலவுது. இந்த விஷயத்துலையுமே கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் கூட உண்மை நிலவரத்தை வந்து நீங்கள் வெளியே சொல்லியிருந்தீங்க. நம்ம சேனலுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.